2SK Vlogs அன்பா. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே கிரிக்கெட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஷன், அதாவது ஐபிஎல் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் நடத்தி அதில் பிளேயர்ஸ் எல்லாம் ஏலத்துக்கு எடுத்து ஒரு T10 ப்ரீமியர் லீக் தான் நம்ம விளையாட போகிறோம். அது ஜஸ்ட் கேம் பிளே தான். ஆனால் தமிழ் கமெண்ட்ரியோட உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபுல் டோர்னமெண்ட்டுமே உங்களுக்கு வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இந்த எஸ்கே ஒரு விளாகராக பார்த்துருப்பீங்க, ஒரு காமெடியான பார்த்துருப்பீங்க, ஒரு ஜோக்கராக கூட பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக ஒரு கமெண்டேட்டராக பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த T10 சீரியஸோட முதல் வீடியோ இதுதான் நண்பா. ஐபிஎல் ஆப்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு டே என்னெல்லாம் எந்தெந்த பிளேயர்லாம் எடுத்தோம் அதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரூல்ஸ் எல்லாம் காட்டுது. இது ரிட்டர்ன் பண்ணணும் பிளேயர்ஸ், அதுக்கான ஆப்ஷன். எஸ், லாஸ்ட் சீசனில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நம்ம ரிட்டர்ன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோனி, ஜடேஜா, கெய்க்வாட் அண்ட் கடைக்குட்டி சிங்கம் பத்திரானா. வேர் ஆர் யூ பத்திரானா? எஸ், இந்த இருக்கார் பத்திரானா வந்தாச்சு, கன்ஃபார்ம். நம்ம 4 பேரும். இது ஒவ்வொரு டீமோட பிளேயர் லிஸ்டெல்லாம் கட்டுது, எத்தனை பேரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு. ஆர்சிபி விராட் கோலி, மேக்ஸ்வெல், சிராஜ் 3 பேரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் லிஸ்டெல்லாம் காட்டுது. இதில் ஹர்திக் பாண்டியா, அஸ்வின், டூப்ளசிஸ்னு பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பார்ப்போம் ஃபஸ்ட்டு யாராவது போகிறா. யார்? டேவிட் வார்னர். இவர் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் யார் வரா? நெக்ஸ்ட் பிளேயர் யார் சீக்கிரம்? ஹர்திக் பாண்டியா. இவரை நம்ம விடவே கூடாது. இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 லேக், அதாவது 2 கோடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் எத்தனை கோடி போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சரி, ஹர்திக் பாண்டியா விடவே கூடாது. எப்படியாவது நம்ம பிக் பண்ணி தூக்கி வேறு லெவலில் அவரை வச்சு கேம் ப்ளே பண்ணி நம்ம ட்ராஃபி ஜெயிச்சு ஆகணும். அதுக்காண்டி கேப்டன்லாம் ஹர்திக் பாண்டியாவான்னு கேட்டால் இல்லை, ஹர்திக் பாண்டியா நம்ம கேப்டன் போட மாட்டோம். நம்ம கேப்டன் எப்போவுமே தலை டோனி தான். சரி, பேக் டு த ஆக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 850,000 விட்டார். 1000 லேக்ஸ் தாண்டி போயிட்டுருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ ரூபாய் கிடைக்கிறாங்கன்னு. எல்லா டீமுமே ஆனால் இவருக்காண்டி போட்டி போட்டுட்ருக்காங்க. கடைசியில் பார்ப்போம் யார் கிடைக்க போகிறாரோ. 1400 லேக். யாருமே கேட்கல. ஆடி செலக்டட் டு ஹர்திக் பாண்டியா, சோல்டு டு சென்னை. அடுத்து வரப்போகிற பிளேயர் யாருன்னு பார்ப்போம். யார்? டிகாக். ஸ்கிப் பண்ணிடுறோம், நமக்கு வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு யார்? டூப்ளசிஸ். எவ்வளோ வேண்டாம், ஸ்கிப். இனிமேல் நமக்கு தேவையான பிளேயர்ஸ் மட்டும் நம்ம வீடியோவில் காட்டும். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்புறம் அஸ்வின் இவர், ஆமாம் இவரும் எடுப்போம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். கிடைக்காட்டா அப்படியே விட்டுறோம். எவ்வளோ? ஐ திங்க் இவர் ஒரு 900 லேக்ஸ் போவார்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். போயிட்டே இருக்குது, எதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா டீமுமே அஸ்வினுக்கும் போட்டி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவரோட அந்த ஸ்பின் அட்டாக்ல வேறு மாதிரி கட்டுவார்.
650 மும்பை கட்டுறானுங்க. நம்ம கேட்ட உடனே எல்லா டீமுமே போட வைக்கிறானுங்க இல்லாடி ராஸ்கல்ஸ். சரி 950 ஏற்றுவோம். 1100 குஜராத், 150 பஞ்சாப், 200 சென்னை, 250 மும்பை, 100 250. சரி அவரு மும்பைக்கு போகட்டும். அடுத்த பிளேயர் யாருப்பா அது? ரபாடா. ஓகே, நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா 10 ரனாவுக்கு ஒரு பேக்கப்பாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஜோடியாகவும் இருக்கும். ரபாடா ஒரு சைடு, 10 ரனா ஒரு சைடு பந்து போட்டா போல்டெல்லாம் தெரிக்கும். சரி பார்ப்போம். நம்மள்கிட்ட கேஷ் இருக்குது, அதனால் தைரியமாக எடுக்கலாம், எவ்வளோ வேணுமோ எடுக்கலாம். எல்லா டீமுமே போட்டுட்டு தான் இருக்காங்க ரபாடாவுக்கு. பார்ப்போம், எப்படியும் இவரும் 1300 வராருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டீமுமே போட்டு கேட்குறாங்க. குஜராத் 600, 650 லக்னோ, 700 குஜராத், 750 கட்டுறையும் வேறு யாருமே கேட்கல. போடு தகிட ரபாடா சோல்டு டு சென்னை. அவ்வளோதான், அந்த லிஸ்ட் முடிஞ்சு. இந்த லிஸ்ட்டில் நமக்கு யாருமே வேண்டாம்னு தோணுது, அதனால் ஸ்கிப் பண்ணிடுறோம் இந்த லிஸ்ட்டை. இந்த லிஸ்ட்டில் உள்ள பிளேயர்ஸ் நமக்கு வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தா ஆல்ரவுண்டரில் சிக்ஸர் தூபை இருக்கார். ஓகே, ஃபஸ்ட்டு யார் வரா பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர். இவர் நமக்கு வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுறோம். அடுத்து யார் வருவா? அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மோட சிக்ஸர் தூபை வந்து விட்டார். இவரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் எது வர போகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இவரை நம்ம வாங்கியே ஆகணும். ஏன்னா சிக்ஸர் தூபை இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம், அடிச்சு நொறுக்குவார். எல்லா டீமும் பெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம், கடைசி வரை பார்க்கலாம் இவர் எவ்வளோ ரூபாய்க்கு போகிறாருன்னு. 280 டெல்லி, 90 பஞ்சாப், 200 சென்னை, 220 பஞ்சாப், 240 சென்னை, 260 பஞ்சாப் விடுற மாதிரி தெரியல, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 300 பஞ்சாப், 320 சென்னை. வேறு யாரும் கேட்கலன்னு தோணுது. ஓகே, சோல்டு டு சென்னை, சிக்ஸர் தூபை. ஓகே, நமக்கு தூபை மட்டும் போதும். பாக்கி இந்த பிளேயர் லிஸ்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறோம், பாக்கி யாரும் வேண்டாம். ஓகே, இந்த லிஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தா விக்கெட் கீப்பரில் இஷான் கிஷனை ட்ரை பண்ணலான்னு தோணுது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபைனலி ஸ்கிப் பண்ணி இஷான் கிஷன் தான் வந்தாச்சு. அவரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தா 200 lakhs, 2 கோடியில் இருக்கார். பார்ப்போம், இவருக்கும் ஆனால் எல்லா டீமுமே பெட் பண்ணுறாங்க. லக்னோ, குஜராத், ஆர்சிபி, மும்பை, பெங்களூரு எல்லா டீமுமே, பஞ்சாப் எல்லா டீமும் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க இஷான் கிஷன். ஆனால் யாருக்கு இஷான் கிஷன் கிடைக்க போகிறாரு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு அளவு தான் பட்ஜெட், அதுக்கு மேலே அவர் போனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ட்ரை பண்ணுவோம். 850 lakh வந்திருக்காரு. 900 வந்தாச்சு. அட பாவிகளா, நம்ம கேட்டால் மட்டும் உடனே தூக்கிடுறானுங்க சால்வ் பண்ண வேண்டிய நேரத்தில்.
நம்மளே சோல்வ் பண்ண விட மாட்டேறானுங்க, அவனுங்களும் பண்ண மாட்டேறானுங்க. $1,300 lakh, 1,350, 1,400க்கு இஷான் கிஷன் ஒர்த்தானு கேட்டால் ஒர்த் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இஷான் கிஷன் போனால் போட்டு நம்ம வேறு விக்கெட் கீப்பரை பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தா ஃபாஸ்ட் பவுலரில் ட்ரெண்ட் போல்ட்டு, புவனேஸ்வர் குமார், மிச்சல் ஸ்டார்க்னு நிறைய பேர் இருக்கானுங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் வரா? மார்க்வுட். வேண்டாம், ஸ்கிப்பு. நிறைய பவுலரை ஸ்கிப் பண்ணி தள்ளியாச்சு. அடுத்த பார்த்தா ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 200 lakhs. பார்ப்போம். இவருக்கும் மேக்ஸிமம் எல்லா டீமுமே பெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் இவர் எப்படியும் ஒரு 800 மேலே கண்டிப்பாக போவார்னு நினைக்கிறேன். நம்மளாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைச்சா தூக்கிடலாம். $500 இங்கே, 550 ராஜஸ்தான், 700 குஜராத் 700, பெங்களூர் 800. நம்ம கேட்டதுமே படபடன்னு பக்கிங்க தூக்கிடுறானுங்க. நம்ம கேட்டால் மட்டும் ரேட்டை கூட்டி ஏந்தி விட்டுறாங்க பிளேயர்ஸுக்கு. பாக்கி அவங்க சூஸ் பண்ணுறது ஈஸியாக சூஸ் பண்ணுறாங்க. 1,200 ராஜஸ்தான் தட்டி தூக்கியாச்சு ஸ்டார்க்கை. நெக்ஸ்ட் பவுலர் யார்? வெயிட் அண்ட் சி. கிருஷ்ணா, ஸ்கிப்பு. நெக்ஸ்ட் பவுலர் யார் பார்ப்போம். புவனேஸ்வர் குமார் அடிப்பொலியான ஒரு பவுலர், கண்டிப்பாக அவரை தூக்கி ஆகணும். ஆனால் இவரும் எல்லா டீமுமே பெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவரும் எப்படியும் 1000 மேலே போவார்னு நினைக்கிறேன். எவ்வளோ லேக்ஸ் போனாலும் சரி, கண்டிப்பாக இவரை தூக்கி ஆகணும். ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு பெஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் இல்லை. சர்துல் எல்லாருமே ஆக்ஷனில் விட்டாச்சு, ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக புவனேஷ்குமாரை எடுத்தாகணும். ஒரு இந்தியன் பேஸ் பவுலர், நல்ல பவுலர் தான். 700 கேட்டானுங்க. டெல்லி 750, 800. பார்ப்போம். போட்டி கடுமையாக போயிட்டு தான் இருக்குது. 1000 RCB. நம்ம கேட்டாலுமே எல்லா டீமுமே உடனே உள்ளே வந்துடுறானுங்க. 1250 இருக்கும். யாராவது கேட்குறீங்களா? இல்லை. சோல்டு டு சென்னை. போடு, வேறு லெவல் பிக் இது. நெக்ஸ்ட்டு யார் பவுலர் வர போகிறாரு பார்ப்போம். யார்? லுங்கிங்கிடி. வேண்டாம், ஸ்கிப்பு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் யார்? ட்ரெண்ட் போல்ட். கண்டிப்பாக இவரே நம்ம தூக்கியே ஆகணும். இவரே நம்ம பிக் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்குவாடு வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில். ஸ்பேசர் ஆஃப் நம்ம டீம் பேஸ் பவுலர்ஸை பார்த்தாலே தெரியும், பயங்கரமான ஃபேஸ் அட்டாக் நம்ம டீமில் இருக்குது இது வரைக்குமே. ஆனால் இப்போ இவரும் கூட வந்தால் வேறு லெவலில் ஸ்ட்ராங் ஆகும். பார்ப்போம். இவருக்கும் எல்லா டீமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோக்கு போகிறாருன்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். 550 பஞ்சாப், 600 லக்னோ, 650 சென்னை, 700 பஞ்சாப், லக்னோ 750, 800 சென்னை. யாராவது கேட்குறீங்களா? இல்லை. ஸோ சோல்டு டு சென்னை. தாலே வேறு லெவல்டா. ட்ரெண்ட் போல்ட் கம்மிங் டு சென்னை. நெக்ஸ்ட் பிளேயர் லிஸ்ட்டை பார்த்தா ஸ்பின் பவுலர்ஸ். இதில் நமக்கு யாராவது ஒரு பவுலர் கண்டிப்பாக எடுக்கணும். பார்ப்போம் யார் எடுக்கலான்னு. முதல் வரது யார்?
சகல் எவ்வளோ ரூபாய்க்கு போவார்னு தெரில, ஸ்கிப் பண்ணிடும், வேண்டாம். நம்ம குல்தீப் யாதவோட தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரகுமான் வேண்டாம், ஸ்கிப்பு. அடுத்தது நெக்ஸ்ட் பிளேயர் யாரு? ராகுல் சவார், ஸ்கிப். கொல்கத்தா போயிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாலர் யாரு? கமான் குல்தீப், கமான். ரஷீத், ஸ்கிப். அதற்கப்புறம் அடுத்த பவுலர் யாரு யாரு யாரு? தீக்ஷனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, அடுத்தது யாரு 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 வரப்போகிறா? சோதி, ஸ்கிப். நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் லாஸ்ட்ல வருவார் அந்த லிஸ்ட்ல. மகாராஜ் வேண்டாம், ஸ்கிப்பு. குல்தீப் யாதவ் அவங்களோட எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம குல்தீப் யாதவ் வந்தாச்சு. இவரை கண்டிப்பாக வாங்குகிறோம். ஏன்னா நம்ம டீமுக்கு ஜடேஜாக்கு கம்பெனிக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. அதனால் கண்டிப்பாக அவரை பிக் பண்ணுறோம். சைனா மேன் பவுலிங் சூப்பராக இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னு. $260, 300 Punjab, 320 Hyderabad, 340 Chennai, 360 Rajasthan, 380 Hyderabad, 400, 420 Hyderabad, 440 Chennai, ராஜஸ்தான். 3 டீமும் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. 3 பேருமே விட்டு கொடுக்குற மாதிரி தெரில. 600ல் கேட்டிருக்கோம். அடிபொலி. குல்தீப் யாதவ், சென்னை. அவ்வளோதான் நண்பா. டே 1 ஆக்ஷன் முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடு பயங்கரமாக இருக்குது. இப்போவே பேட்ஸ்மேனில் பார்த்தா ருத்ராஜ் கைக்வாட், ஆல்ரவுண்டரில் பார்த்தா 3 பேர் இருக்காங்க. ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே. விக்கெட் கீப்பர் பார்த்தாச்சுன்னா நம்ம தலை டோனி. அதுக்கப்புறம் ஸ்பின் பவுலரில் குல்தீப் யாதவ். ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்தாச்சுன்னா பத்திரானா, ரபாடா, புவனேஸ்வர், ட்ரெண்ட் போல்டுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாஸ்ட் பவுலர் லைனப் நம்ம டீமில் எப்பவுமே செட் ஆகியாச்சு. இனிமேல் பாக்கி உள்ள ஸ்லாட்டெல்லாம் நம்ம டே 2ல் ஃபில் பண்ணலாம். டாட்டா, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. இனிமேல் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபுல் வீடியோவும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். டாட்டா, பை பாய்.